இந்த ஒரு ஹேர் ஆயிலை நீங்களும் டெய்லி தலைக்கு தேய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆயில் பாட்டிலை எடுத்து இந்த ஆயில் பாட்டிலில் எங்கேயாவது ஹேர் ஆயில் மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக மென்ஷன் ஆயிருக்காது. அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே தான் மேரிகோ கம்பெனியோட பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்தியாவில் இப்போ நீங்கள் ஹேர் ஆயில் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி. அதுவே குக்கிங்க்கு ஒரு ஆயில் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 5% தான் ஜிஎஸ்டி. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மேரிகோ கம்பெனி அவங்க ப்ராடக்ட்டில் எங்கேயுமே இது ஒரு ஹேர் ஆயில்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. இதனாலேயே இவங்க ப்ராடக்ட்டை 5%ங்கிற ஜிஎஸ்டி ஸ்லாப்குள்ள தான் வச்சிருந்தாங்க. இவங்க ப்ராடக்ட்டுக்கு 5% தான் ஜிஎஸ்டி இருக்கிறத பார்த்த இன்கம் டேக்ஸ் கம்பெனி, எப்பா நீ வந்து குக்கிங் ஆயில்லாம் விற்கல, இது ஒரு ஹேர் ஆயில், ஸோ நீ இதுக்கு கண்டிப்பாக 18% ஜிஎஸ்டி கட்டியே ஆகணும்னு சொல்லி மேரிகோ கம்பெனியை கேட்குறாங்க. அப்போ மேரிகோ கம்பெனி எங்களால் 18% ஜிஎஸ்டி கட்ட முடியாது, நாங்கள் 5% தான் ஜிஎஸ்டி கட்டுவோம்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் தான் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இன்கம் டேக்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் மேரிகோ கம்பெனி, நாங்கள் எங்கள் ஆயிலில் எங்கேயுமே இது ஹேர் ஆயில் நாங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லை, ஸோ பீப்புள் இதை வாங்கி ஹேருக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட சுப்ரீம் கோர்ட்டும் அவங்க ப்ராடக்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் எங்கேயுமே ஹேர் ஆயில் மென்ஷன் ஆகலை, ஸோ இவங்களுக்கு 5% ஜிஎஸ்டி தான் போதும்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் சொல்லிட்டாங்க. இதனால தான் மேரிகோ கம்பெனியால் பேராஷூட் ஆயிலை கம்மியான ரேட்டுக்கு தர முடியுது. அவங்க இன்னும் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பேராஷூட் ஆயில் தேய்க்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.